Theory of the equation exercise 3.1 third sum if alpha beta and gamma are the roots of the cubic equation என்ன equation கொடுத்திருக்காங்கன்னா x cube plus 2x square plus 3x plus 4 equal to 0 from the cubic equation இந்த equation வச்சு cubic equation of the form வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் the roots are என்னென்ன roots கொடுத்திருக்காங்க அப்படின்னா first question is 2 alpha 2 beta 2 gamma second question is 1 by alpha 1 by beta and 1 by gamma third question is minus alpha minus beta and minus gamma ஓகேங்களா எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க the roots ஆர் என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் கியூபு ப்ளஸ் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் வந்து அல்ஃபா பீட்டா காமா வச்சு யூஸ் பண்ணும் ஆர் அல்ஃபா பீட்டா காமா அப்போ என்னென்ன கொடுக்குறாங்க therefore alpha plus beta plus gamma equal to the coefficient ஓகேங்களா the coefficient of x squared coefficient என்ன நமக்கு 2 ஓகேங்களா அப்போ நான் வரும் -2 அதாவது மைனஸ் பி பை ஏ ஃபார்மேட் மைனஸ் பி பை ஏ அப்போ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் ஆல்ஃபா பீட்டா காமா அண்டு காமா ஆல்ஃபா இதோட கோஎஃபிஷியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது சி பை ஏ வரும் ஓகேங்களா சியோட பிளேஸ் எனக்கு 3 ஓகேங்களா அப்போ 3 மட்டும் தான் வரும் 3 பை ஏயோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1 ஸோ 3 by 1 ஈக்குவல் டு 1 அதே மாதிரி 2 by 1 ஈக்குவல் டு 2 மட்டும் தான் வரும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆல்ஃபா பீட்டா காமா இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா டி பை ஏ இப்போ மைனஸ் டி பை ஏ ஓகேங்களா மைனஸ் டி பை ஏ வேல்யூ 4 ஸோ மைனஸ் 4 by 1 இஸ் -4 தட் இஸ் த செகண்ட் ஈக்குவேஷன் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷன் ஓகேங்களா இப்போ வந்து நமக்கு இதோட வேல்யூ தான் கண்டுபிடி சொல்லியிருக்காங்க கண்டுபிடிச்சிட்டு ரூட்ஸ் கண்டுபிடிச்சு நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து ஃபஸ்ட் ஒன் என்ன கண்டுபிடிக்கணும் ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும் ஸோ 2 ஆல்ஃபா 2 beta and 2 gamma கண்டுபிடிக்கலாமா இப்படின்ட்டு from the cubic equation of the roots are என்ன கொடுத்துருக்காங்க given the question இது ஸோ 2 alpha plus 2 beta plus 2 gamma இது வந்து 2 காமனாக எடுத்தால் வரும் alpha plus beta plus gamma ஓகேங்களா alpha plus beta plus gamma என்ன வரும்னா 2 into alpha beta gamma வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் -2 ஸோ -2 ஸோ மல்டிபிள் பண்ணும்போது -4 ஆகிடும் ஓகேங்களா ஃப்ரம் 1 பிரகாரம் வேல்யூ வந்து சப்ஸ்டிட் பண்ண போகிறோம் ஃப்ரம் 1 வந்து சப்ஸ்டிட் பண்ணனா வரும் -2 so -2 into 2 is 4 ஓகேங்களா நெக்ஸ்ட் 4 into alpha beta plus 4 into beta gamma plus 4 into gamma alpha ஓகேங்களா 4 வந்து காமன் எடுத்தானா வரும் alpha beta plus beta gamma plus gamma alpha அப்படின்னு கிடைக்கும் ஸோ 4 into ஃப்ரம் 2ல என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் alpha beta gamma alpha வேல்யூ வந்து 3 கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ ஃப்ரம் 2ல என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா இதோட வேல்யூ வந்து 3 ஸோ 4 3s are 12 ஓகேங்களா 4 3s are 12 2 alpha ஓகேங்களா 2 alpha multiple 2 beta and 2 gamma ப்ராடக்ட் கண்டுபிடிக்கும்போது 2 2s are 4 4 2s are 8 ஆகிடும் ஸோ 8 into alpha beta gamma 8 into ஃப்ரம் 3ல என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா alpha beta gammaவோட வேல்யூ ஓகேங்களா ஃப்ரம் 3ல வந்து alpha beta gammaவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -4 ஸோ 4 8s are 32 ஸோ த ரெக்வைர்ட் ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம் த ரெக்வயர் cubic equation எப்படி எழுதலாம்னா cubic equation is x cube minus 2 alpha plus 2 beta plus 2 gamma into x square plus 4 alpha beta plus 4 beta gamma plus 4 gamma alpha x minus 2 alpha 2 beta 2 gamma equal to 0 இப்போ என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோமோ அது எல்லாமே வந்து சப்ஸ்டிட் பண்ண வேண்டியது ஸோ சப்ஸ்டிட் பண்ணால் x cube minus 2 alpha beta gamma என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் -4x square plus 4 alpha beta gamma 12x plus 32 equal to 0 ஓகேங்களா -4 இருக்கா ஸோ உள்ள மல்டிபிள் பண்ணால் x cube plus 4x square plus 12x plus 32 equal to 0 இதுதான் வந்து தேர்ட் கொஷனில் ஃபஸ்ட் கொஷனுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ஒன் என்ன கண்டுபிடிக்கணும் 1 by alpha 1 by beta 1 by gamma அப்படின்றத கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா ஃப்ரம் த கியூபிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க இதுலேருந்து 1 by alpha ஓகேங்களா 1 by alpha plus 1 by beta plus 1 by ஃபஸ்ட்டு சம் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்கும் இப்போ வந்து கிளாஸ் மல்டிப்ளை பண்ணால் ஃபஸ்ட்டு எல்சிஎம் alpha beta gamma எடுத்துரும் ஸோ beta gamma alpha plus alpha beta gamma என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் 3 by 4 ஸோ ஆன்சர் இஸ் -3 by 4 ஆகிடும் நெக்ஸ்ட் வந்து 1 by alpha beta plus 1 by beta gamma plus 1 divided by gamma alpha ஸோ alpha beta gamma எல்சிஎம் எடுத்தால் இப்படி வரும் ஓகேங்களா இப்போ இதோட வேல்யூ இஸ் -2 இதோட வேல்யூ இஸ் -4 சிம்பிளிஃபை பண்ணால் மைனஸ் கெட்டிங் கேன்சல் ஸோ ஆன்சர் இஸ் 1 by 2 ஓகேங்களா ஆன்சர் இஸ் 1 by 2 1 by alpha 1 by beta நெக்ஸ்ட் வந்து 1 by gamma இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 divided by alpha beta gamma இதோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 1 divided by -4 அப்படின்னு கண்டுபிடிச்சோம் அப்போ ஆன்சர் இஸ் -1 by 4 ஓகேங்களா -1 by 4 therefore the required equation எப்படி எழுதலாம் ஈக்குவேஷன் இஸ் x cube minus 1 divided by alpha plus 1 divided by beta plus 1 divided by gamma into x square plus 1 divided by alpha beta 1 divided by beta gamma plus 1 divided by gamma alpha x minus 1 divided by alpha 1 divided by beta into 1 divided by gamma equal to 0 ஸோ சப்ஸ்டிட் பண்ணனா வரும் x cube minus இது வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 3 by 4 ஸோ 3 by 4 ஓகேங்களா -3 by 4 ஆகிடும் ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் -3 by 4 into x ஸ்கொயர் ப்ளஸ் 1 by 2 into x மைனஸ் ஆஃப் இதோட வேல்யூ வந்து -1 by 4 equal to 0 ஓகேங்களா இப்போ என்ன ஒரு ஆன்சர் ஃபைனல் ஆன்சர் x cube plus 3 by 4 into x square plus 1 by 2 into x ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் ஸோ 1 by 4 equal to 0 இதுதான் வந்து தேர்ட் ஒனில் செகண்ட் கொஷனுக்கான ஆன்சர் ஓகேங்களா இப்போ தேர்ட் ஒனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா -alpha
பீட்டா மைனஸ் காமா இதுதான் வந்து எனக்கு கியூபிக் ஆஃப் த ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா தேர்ஃபோர் மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா மைனஸ் காமா ஈக்குவல் டு மைனஸ் காமா எடுத்து வரும் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமாவோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா -2. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ 2 மட்டும் வரும். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா ஈக்குவல் டு இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா அண்டு மைனஸ் காமா ஈக்குவல் டு என்ன வேல்யூனா மைனஸ் காமன் எடுத்தால் ஆல்ஃபா பீட்டா காமா. ஸோ வேல்யூ வந்து -4 ஆகிடும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து என்னதுன்னா +4. ஓகேங்களா? இப்போ இது வந்து சொல்யூஷன் அதாவது ரெக்வயர்ட் ஈக்குவேஷன் கியூபிக் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். therefore the required ஓகேங்களா therefore the required equation is x cube minus alpha minus beta minus gamma into x square plus alpha beta beta gamma plus gamma alpha into x minus alpha minus beta and minus gamma equal to 0. ஸோ என்னென்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் x cube minus 2 into x square ஓகேங்களா 2 into x square plus 3 into x minus 4 equal to 0. ஸோ ஒன்று மல்டிபிள் பண்ணால் வரும் x cube minus 2x square plus 3x minus 4 equal to 0. இதுதான் வந்து தேர்ட் கொஷனுக்கான ஆன்சர். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.